Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு அடுத்த டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். இந்த saree கொடுத்திருக்கறவங்க லதாக்கா from சின்னம்னூர் அவங்க பொண்ணோட saree இது. saree first explain பண்றேன். saree நல்லா அழகான ஒரு மைல்டான ஒரு golden கலர்ல இருக்கு. கோல்டும் ஒரு லெமன் எல்லோவும் கலந்த மாதிரியான ஒரு ஷேட். அதுல சில்வர் ஜரி வர்க் மாதிரி இருக்கு. சோ வந்து கோல்டன் சில்வர் காம்பினேஷன்ல saree ஃபுல்லாவே ஜக்கார்ட் வர்க் இருக்கு. border வந்து நல்ல டார்க் ப்ளூ கலர். அழகான ஒரு காப்பர் சல்ஃபேட் ப்ளூ கலர்ல இந்த border வந்து கொஞ்சம் பிரைட் கோல்டா இருக்கு. அதை விட கொஞ்சம் பிரைட், ரொம்ப பிரைட் கிடையாது. கொஞ்சம் மைல்டா ஒரு நூல் பிரைட்டர் கோல்டா இருக்கு. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க இந்த கலர்ல சில்க் காட்டன், அதாவது இந்த ப்ளூ இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ கலர்ல பிளைன் சில்க் காட்டன் எடுத்து அதுல ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் புட்டாவா டிசைன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து 2 புட்டா டிசைன் ஐடியா வந்தது. ஸோ ரெண்டுமே வந்து நான் மார்க்கிங் ட்ரேசிங் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒன்னொன்னு ஒர்க் பண்ணிட்டு அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஸோ அது எல்லாம் 2 புட்டா எப்படி இருக்கும், அதில் என்ன செட்டிங் பண்ண போறோன்றதை காட்டுறேன் பாருங்க. இது வந்து நான் வந்து நெக்லைனுக்கு நடுவில் சும்மா 2 வரைஞ்சிருக்கேன். இது சில்க் காட்டன், அது மேட்சிங் சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். நெக்லைன் மார்க் பண்ணிட்டோம். அதுக்கு நடுவில் ட்ரை பண்றதுக்காக 2 புட்டா வரைஞ்சிருக்கேன். இது ஒரு டைப், இது ஒரு டைப். ரெண்டுலேயுமே நான் ஆரி ஒர்க் தான் பண்ண போறோம். இந்த கலருக்கு ஸ்டோன்ஸ் அண்ட் பீட்ஸ் அண்ட் ஜர்தோசி, கொஞ்சம் பேர்ல் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். அந்த சாரி கலருக்கு வந்து கொஞ்சம் பேர்ல் ஆட் பண்ணா அழகா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ இந்த 2 புட்டால என்ன செட்டிங் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த புட்டா ஃபினிஷ் பண்ணுவோம். இதுல வந்து ஒரு 3 லீஃப் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, இதுல வந்து நான் ஜர்தோசி வச்சு லோடிங் மாதிரி பண்ண போறேன். லோட்னா ஃபிளாட் லோடு, பேஸ் எதுவும் கொடுக்காம ஃபிளாட் லோடு. ரொம்ப குட்டி குட்டியா ஜர்தோசி பீசஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஜர்தோசி கட் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ரொம்ப சின்ன பீஸா எடுத்திருக்கேன். அண்ட் இந்த டிப்ல வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி பீஸ் ஜர்தோசி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு சென்டர் லைன் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு சின்ன லாக்கு, திரும்ப மேலே போயிட்டு மேலே ஒரு குட்டி லாக்கு, அப்புறம் அடுத்த பீஸ் ஜர்தோசி. நம்ம நார்மலாக ஜர்தோசி வச்சு எப்படி லீவ் பண்ணுவோமோ அதே தான். கொஞ்சம் ரொம்பவே குட்டி பீசஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ஜர்தோசியோட கலர் பார்த்தீங்கன்னா சாரியில் இருக்கிற ஜரி ஒன்று இருக்கு இல்லையா, பார்டரில் இருக்கிற கோல்டு இல்லாமல் சாரியில் ஒரு மைல்டான கோல்டு வந்துச்சு. அது சில்வரும் இல்லாமல் கோல்டும் இல்லாமல் கலந்த ஒரு கலர். அந்த கலரில் ஜர்தோசி எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீடில் வந்து 23 யூஸ் பண்ணுறேன். அண்ட் த்ரெட் வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு 3 லீஃப் போட்டிருக்கேன். இந்த 3 லீஃபையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ அடுத்ததாக கொஞ்சம் கிறிஸ்டல்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளூ கலர் கிறிஸ்டல் எடுத்திருக்கேன். இது வந்து டைமண்ட் கிறிஸ்டல் இல்லைன்னா பைகான் கிறிஸ்டல்னு சொல்லணும். இது வந்து சுகர் பீட்ஸ்லேயே வந்து குட்டி சைஸ் இருக்கும்ல, 00 சுகர் பீட்ஸும் நம்பர் 2 சைஸில் பேர்ல் பீடும் எடுத்திருக்கேன். அதோட சேர்த்து கொஞ்சம் கர்தானா பீட்ஸ் எடுத்திருக்கேன், கோல்டு கர்தானா. ஸோ இதை மட்டும் யூஸ் பண்ணி இந்த இடத்த ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு சின்ன ட்ராப் மாதிரி போட்டிருக்கேன் இல்லை, இந்த இடத்துல தான் நான் ப்ளூ கலர் கிறிஸ்டல் வைக்க போகிறேன். ஸோ இந்த டிப்லேருந்து த்ரெட் எடுத்துட்டு ஒரு கிறிஸ்டல் பீட் எடுத்துக்கோங்க. அதோட சேர்த்து அந்த குட்டி சுகர் பீட் இருக்குல்ல, அது ஒன்று, ரெண்டையும் ஒன்றா எடுத்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு கீழே ஒரு லைன் வரும். அந்த லைனுக்கு நான் மறுபடியும் ஜர்தோசியை போட்டுக்கிறேன். ரொம்ப சின்ன மோட்டிஃப்ங்கிறனால எல்லாமே குட்டி குட்டி மெட்டீரியல்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா, உங்களுக்கு கர்தானால ரொம்ப சின்னது யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மோட்டிஃப் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு மெட்டீரியல்ஸும் கொஞ்சம் பெருசாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வரைக்கும் ஒரு ஸ்டிச்சு, ஒரு லைன் போட்டுட்டு நாட் போட்டுடலாம். அடுத்து வந்து இதிலேருந்து ஒரு 3 லைன் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கு தான் நான் இந்த பேர்ல் பீட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல த்ரெட் எடுத்துக்கோ. இந்த ரவுண்டுக்கு மேலே த்ரெட் எடுத்துட்டு ஒரு பேர்ல் பீடு, அது கூட சேர்த்து ஒரு குட்டி சுகர் பீடு, ரெண்டே ஒன்றா எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இதை இந்த லைனோட ஜாயின் பண்ணுறதுக்கு கர்தானா. இதில் வந்து 2 கர்தானா போதும் எனக்கு, ரொம்ப குட்டி லைன் தான் அது. ஸோ 2 கர்தானா. கர்தானாவும் 14/0 சைஸ் இது மாதிரி அட்டாச் பண்ணி இங்கே ஒரு நாட் போட்டுடலாம். அதே மாதிரி மிச்சம் இருக்கிற 2 லைனும், மேபி அந்த லைன் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கர்தானாவோட கவுண்ட் கூட்டிக்கோங்க. இங்கே ஒன்று, அடுத்து ஒரு லைன், இதையும் ஃபுல்லாக முடிச்சிடலாம். 2 சைடும் அதே மாதிரி முடிக்கணும். ஸோ இப்போ இந்த 3 லைன்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். இங்கே டிப்பில் ஒரு சின்ன ட்ராப் மாதிரி போட்டிருக்கேன். அந்த இடத்துல வந்து நம்ம கிறிஸ்டலும் ஒயிட் பீடும் கலந்து வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கலாம், அப்புறம் ஒரு ஒயிட் பீடு, அப்புறம் மறுபடியும் ஒரு சுகர் பீடு. இது 3 எடுத்துட்டு ஒன்றா ஒரே ஸ்டிச்சாக அப்படியே போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இங்கே ஒரு நாட் போட்டு முடிச்சிருங்க. அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு சின்ன கொம்பு மாதிரி போட்டிருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். முதல் எடுத்தது நம்பர் 2 சைஸ், இது நம்பர் 3 சைஸ். ஸோ இதுவும் ஒரு சுகர் பீடும் எடுத்துட்டு, நான் இப்போ யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து குட்டி சுகர் பீடு தான். இங்கேருந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இதோட கண்டினியூஷன் லைன் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஜர்தோசி அட்டாச் பண்ணிக்கலாம். ஜர்தோசி குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸ் போட்டு இந்த சென்டருக்கு வந்து ஜாயின் பண்ணிடணும். இதே மாதிரி 2 சைடும் முடிக்கணும். முடிச்சுட்டு காட்டுறேன்.
இப்போ மேலே இருக்க இந்த போர்ஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதுக்கு கீழே வந்து ஒரு செமி சர்க்குலராக ஒரு லைன் போட்டிருக்கேன். அதில் வந்து கர்தானா பீட்ஸ் வச்சு சின்னதாக சக்கரி வச்சுருக்கேன். இந்த சக்கரி வந்து 2 mm சைஸ், ரொம்ப குட்டி சைஸு. ஒரு 3 கர்தானா, அதுக்கப்புறம் ஒரு சக்கரி, அது மாதிரி ஆல்டர்னேட்டாக வச்சுட்டே வந்துட்டு 2 லைனையும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம். மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் இருக்கு இல்லையா, 2 லைனும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த லைன்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இல்லையா. அடுத்து இது லைனோட சென்டரில் வந்து ஒரு ட்ராப் தொங்குற மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ட்ராப் கிறிஸ்டல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் ட்ராப் கிறிஸ்டல் ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன். இதை வந்து இங்கே இடத்துல வைக்க போகிறோம். ஸோ இந்த ஷேப்பில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை அட்டாச் பண்ணி முடிச்சிருவோம். அடுத்து அதோட எண்டில் ஒரு பேர்ல் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் சுகர் பீடு ஒன்று, ஒரே ஒரு பேர்ல் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஒட்டணும். அது எப்படி எங்கே ஒட்டணுன்னு காட்டுறேன். ஸோ இப்போ இதில் பண்ணுற ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஃபைனலாக கொஞ்சம் போல் ஜர்கான் ஸ்டோன்ஸ் மட்டும் அங்கங்கே ஒட்டிடுவோம். இந்த குட்டி குட்டி ரிங் வச்சுருக்கேன்ல, அதில் வந்து ஒயிட் ஜர்கான் யூஸ் பண்ண போகிறோம். ஒயிட் ஜர்கானில் இது வந்து 8 SS இருக்கிறதுலே குட்டி சைஸு, ரொம்ப அழகாக ஷைனிங்காக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த ஒயிட் ஜர்கான் வச்சு ஃபினிஷ் பண்ணலாம். இதுதான், இது வந்து ரியல் ஜர்கான்ஸ், ஒரிஜினல் ஸ்டோன்ஸ், பிளாஸ்டிக் இல்லை. இந்த எல்லா ரிங்கோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜர்கான் சூஸ் பண்ணணும். நான் குட்டி ரிங் வச்சிருக்கனால குட்டி ஜர்கான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய ரிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இதுக்கு அடுத்த சைஸ் 10 SS 12 SS 14 SS வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இங்கே ஒரு கேப் இருக்குது. அங்கே வந்து ஒரு ப்ளூ ஜர்கான், அதுவுமே ரியல் ஸ்டோன் தான், கொஞ்சம் பெரிய சைஸ். இது வந்து 12 SS சைஸு, அந்த சைஸில் எடுத்திருக்கேன். இங்கே ஒரு ப்ளூ ஜர்கான். அப்புறமா இந்த இடம் இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு ஐ ஷேப்பில் ஃபிட்டிங் குந்தன் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இப்படி வச்சோன்னா இது ஃபினிஷ் ஆகும். இப்படி வைப்போம், நல்லாயிருக்கும். நான் வரையும் போது பார்த்தீங்கன்னா இது இந்த ஷேப்பில் வரைஞ்சிருக்கேன். பட் வைக்கும்போது இப்படி வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது, அதனால் மாற்றிக்கலாம். நான் இப்போ தான் இந்த ப்ளவுஸ் செட்டிங் பண்ணுறேன். அதாவது எப்போயுமே வந்து ஏதாவது ஒரு ட்ரையல் எங்கேயாவது பார்த்துட்டதுக்கப்புறம் வீடியோ பண்ணுவோம். பட் இப்போ ரீசெண்டாக பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி தான், டைரெக்டாக தான் வீடியோலேயே நம்ம செட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னொரு ஸ்டோன் இந்த சைடு. அப்புறம் இன்னும் ஒன்று இந்த இடத்துல ஒரு ப்ளூ குந்தன் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அங்கே ஒரு ஃபிட்டிங் குந்தன், ரவுண்ட் குந்தன். ஸோ இந்த ஒரு மோட்டிவ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த ட்ராயிங் வந்து நான் ரீசெண்டாக ஒரு பின்ட்ரெஸ்ட் இதை பார்த்து வரைஞ்சது. ஸோ இதுலேயும் நம்ம ஒரு செட்டிங் செஞ்சு பார்ப்போம். கஸ்டமருக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த செட்டிங் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த புட்டா செட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் சென்டரில் ஒரு ஓவல் ஷேப் போட்டிருக்கேன்ல, அதில் இந்த கிளிப் ஸ்டோன் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இதை சுற்றி வந்து ஒரு பேர்ல் பீட் லைன் கொடுக்க போகிறேன். அதுவே வந்து கொஞ்சம் சின்னதுலேருந்து பெரிய சைஸ், அதாவது இங்கேருந்து சிறுசு ஆரம்பித்து அப்புறம் பெருசு, அப்புறம் மறுபடியும் சிறுசு, அந்த மாதிரி கொண்டு வரலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ பேர்ல் பீட்ஸில் வந்து 2.5 சைஸும் 3 mm சைஸும் 2 சைஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது சின்னதுலேருந்து, அதாவது 2.5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரவுண்ட் பீட்ஸ் அட்டாச் பண்ணும்போது ஒரு ஸ்டிச்சுக்கும் ஒரு பீடு மட்டும் போடுங்க, அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஒரு 4 பீடு ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த 4 பீடு அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிச்சுக்கும் ஒரு பீட் போட்டு பண்ணிட்டேன். 4, இன்னும் 1 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு செட் ஃபுல்லாக பெரிய பீட், அதாவது நம்பர் 3 சைஸில் இருக்கிற ரவுண்ட் பீடு, அதே பேர்ல் பீட் தான் எடுத்துக்கிறேன். அந்த செட்டிங் வந்து மேக்ஸிமம் கோல்டில் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் பேர்ல்ஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஏன்னா சாரீ கலரில் வந்து அந்த பேர்ல் ஷேட் வரனால பேர்ல் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதனால தான் 2 டைப்பாக ட்ரை பண்ணுறேன். அவங்களுக்கு எது பிடிக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த பேர்ல் பீட் ரவுண்ட் முடிச்சிட்டோம். இதுக்குள்ளே வந்து இந்த ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. ஒரு வேளை நமக்கு கேப் இருந்தது அப்படின்னா பீட்ஸோட கவுண்ட்டை குறைச்சிக்கணும், இல்லை உள்ள இந்த ஸ்டோன் உட்காரல அப்படின்னா பீடோட கவுண்ட்டை கூட்டிக்கணும். அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓகே செட் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ இது அப்புறமா லாஸ்ட்டாக ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டோம்னா ஒர்க் பண்ணுறது டிலே ஆகும். அப்புறம் இங்கே ஒரு டபுள் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லைனோட சென்டரில் ஒரு லைன் சுகர் பீட் வைக்க போகிறேன். இது வந்து நார்மல் ப்ரிசோ சுகர் பீட் தான். நம்ம போன மோட்டிவ்ல யூஸ் பண்ணது வந்து 00 சைஸ் சொன்னேன்ல, இது வந்து அப்படி 00 கிடையாது. நார்மல் கோல்டு சுகர் பீடு ப்ரிசோ பிராண்டில் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே கிட்டத்தட்ட கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், பட் அந்த அளவு குட்டியாக இருக்காது, அந்த பீட் அளவு குட்டியாக இருக்காது. ஸோ இதை ஒரு லைன் இங்கே வச்சிடலாம்.
சுகர் பீட்லாம் வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச்சுக்கு 2 பீட் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம போட்டிருக்க 2 லைனுக்கு நடுவில் அட்டாச் பண்ணிட்டே வரேன். ஸோ இந்த ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டு. இப்போது இந்த லைன் சுகர் பீட் லைன் போட்டு முடிச்சிட்டோம். இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு கொம்பு மாதிரி போட்டு இங்கே ஒரு ஷேப் போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த கர்வில் வந்து ஒரு பேர்ல் பீட் வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு லாக் போட்டுட்டு இதை சுற்றியே அப்படியே ஜர்தோசி வைக்க போகிறேன். நம்ம ஏற்கனவே போனதில் புட்டாவில் யூஸ் பண்ணோம்ல, அந்த ஒரு மாதிரி சில்வரும் இல்லாமல் கோல்டும் இல்லாமல் லைட் கலரில் ஒரு ஜர்தோசி, அதே ஜர்தோசி எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் லாங் பீசஸாகவே கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த பேர்ல் பீடை சுற்றிட்டு அப்படியே ஒரு சுழி மாதிரி போட்டு கீழே போகணும். அதனால் ஸ்டிச்சஸ் கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து இந்த கர்வ் அழகாக கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஜர்தோசி பண்ணும்போது நீங்கள் கீழேருந்து இழுக்கிற த்ரெட்டு மாட்டுதா இல்லை ஜர்தோசியாக இதில் மாட்டிட்டு சிக்குதான்றதை ஃபீல் பண்ணி பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அயன் நீடில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் தான் ஜர்தோசி வந்து ரொம்ப நல்லா வரும் நமக்கு பண்ணுறதுக்கு. எனக்கு டைம் இல்லாதனால நான் அதெல்லாம் பண்ணல. பட் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறது தான், அயன் நீடில் பண்ணிங்கன்னா ஜர்தோசி நிறையா நல்லா பண்ணலாம். ஸோ இதை சுற்றி ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த லைனில் அப்படியே போட்டுகிட்டே போயிடலாம். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இந்த லைனும் இந்த சைடும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி 2 சைடும் பண்ணணும். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஜர்தோசி அவுட்லைன் சொன்னேன் இல்லையா, அது வந்து இங்கே வரைக்கும் கொண்டு போய் கீழேயும் ஒரு சுழி போட்டு ஒரு பீட் வச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல மறுபடியும் ஒரு அவுட்லைன் ஜர்தோசி கொடுக்கணும். நம்ம சுகர் பீட் வச்சுருக்கோம்ல, அதுக்கு வந்து அவுட்லைன் மாதிரி ஜர்தோசி போடணும். 2 சைடும் வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி ஒரு ஜர்தோசி லைன் அவுட்லைன் மாதிரி கொடுக்கலாம். இது மேலே வரும்போது ஒரு சின்ன கர்வ் ஒன்று போட்டிருக்கேன். அதை வந்து நம்ம ஒரு ஓவர்லாப்பிங் மாதிரி பண்ணணும். ஜர்தோசி வந்து இந்த கோலம் போடும்போது ஓவர்லாப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒன்று பண்ணணும். அதுவும் காட்டுறேன். ஃபுல்லாக போட்டுட்டு இங்கே வரும்போது ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம். இது வந்து இப்படி சுற்றி வரணும். இந்த மாதிரி சுற்றி வந்து திரும்ப ஆப்போசிட் சைடில் அப்படியே கொண்டு போயிடணும். இந்த சுழிக்கு நடுவில் நம்ம ஒரு பேர்ல் பீட் வச்சு ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்போசிட் லைனை முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த ஜர்தோசி அவுட்லைன் 2 பக்கமும் கொடுத்து முடிச்சிட்டோம். அடுத்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கோரா எடுத்திருக்கேன் நான். கோரான்றது வந்து நக்ஷிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் திக்கான ஜர்தோசி தான் இதுவும். நார்மல் சாதியை விட அது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ளூ கலர் இருக்குது. ஸோ இந்த ப்ளூ கலர் எடுத்து இதுவும் நீங்கள் எப்படி ஜர்தோசி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஸ்ட்ரெச் பண்ணி விட்டு கட் பண்ணணும். ஸ்டிச்சஸும் அதே மாதிரி தான் போடணும். இதை ஒட்டி ஏற்கனவே ஒரு ஜர்தோசி அவுட்லைன் கொடுத்துருக்கோம்ல, அதை ஒட்டி இன்னொரு லைன் உள்பக்கமாக கொடுக்குறோம். இதே மாதிரி 2 சைடும் போட்டு முடிக்கணும். ஸோ இப்போ இங்கே ஜர்தோசி லைன் கொடுத்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு லைன் கொடுத்துருக்கேன். கோரா லைனுக்கு அப்புறம் ஒரு ஜர்தோசி லைன், 2 ஜர்தோசி லைனாக கொடுத்துருக்கேன். 2வது ஜர்தோசி லைன் இப்படி வந்து இங்கே வந்து முடிச்சிருக்கேன். இங்கே ஒரு கேப் ஃபார்ம் ஆகுது. அந்த இடத்துல ஒரு பேர்ல் பீட் வச்சுக்கலாம். இது வந்து நம்பர் 3 சைஸ் பேர்ல் பீடு. இதுக்கப்புறமா கீழே ஒரு ட்ராப் போர்ஷன் வருது பாருங்கள். நம்ம அந்த மோட்டிஃபில் வச்சோம்ல, அதே மாதிரி அந்த 2 கொம்புக்கு நடுவில் ஒரு சின்ன ட்ராப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடம் இருக்குது. இங்கே வந்து நான் கொஞ்சம் நிறைய பீட்ஸ் வைப்போம்னு நினச்சேன். பட் அதுக்கு பதிலாக ஒரே கிறிஸ்டலாக வச்சு அழகாக இருக்குன்றனால கிறிஸ்டலாக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி அந்த ட்ராப் கிறிஸ்டல் ஒன்று எடுத்துகிட்டு அதில் வச்ச மாதிரி இதோட எண்டில் ஒரு பேர்ல் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதை இந்த கேப்பில் இந்த இடத்துல வந்து ஒரு ஐ ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் இல்லையா, ஃபிட்டிங் குந்தன் ஐ ஸ்டோன், அதுக்கு பக்கத்தில் ஒரு லைன் சுகர் பீட் போட்டுக்கலாம். சுகர் பீட் அடுத்து ஒரு லைன் ஜர்தோசி போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். இதை 2 சைடும் அதே மாதிரி பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக எல்லாமே முடிச்சிட்டோம். நான் சுகர் பீட் லைன் வச்சு அதுக்கப்புறம் ஒரு லைன் ஜர்தோசி கொடுத்து இந்த ஷேப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம த்ரெட் வச்சு லோடு கொடுக்க போகிறோம். நான் செல்ஃப் கலர் ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம ஃப்ளாட் லோடு கொடுக்குறோம். அதாவது உள்ள பைப்பிங் ரோப் எதுவும் கொடுக்காம இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி லோடிங் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபில் பண்ணணும் இந்த இடத்த. நான் சாதாரணமாக இந்த மாதிரி லோடிங்லாம் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் அவுட்லைன் கொடுப்பேன். பட் இதில் அந்த ஷேப் அழகாக வரணுங்கிறதுனால முதவே அவுட்லைனை கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் லோடிங் பண்ணுறேன். செல்ஃப் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சிட்டு காட்டுறேன். ஸோ
ஸோ இப்போ இந்த த்ரெட் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து வந்து இங்கே இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணணும். அதுக்கு வந்து நான் செக்ஸ் போடலாம்னு நினச்சிருக்கேன். குட்டி குட்டியாக ரொம்ப சின்னதாக செக்ஸ் போட்டிருக்கேன். அந்த செக்ஸில் வந்து ஜரி லைன்ஸ் கொடுக்க போகிறேன். கோல்ட் ஜரி எடுத்திருக்கேன். அதை வச்சு சின்ன சின்னதாக செயின் ஸ்டிச்சஸ் போட்டு செக்குடு பேட்டர்ன் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். நான் பேஸ் வந்து ஒயிட் பென்சிலை வச்சு ரொம்ப ஷார்பன் பண்ணிவிட்டு அதை வச்சு லைட்டாக வரைஞ்சிருக்கேன். ஏன்னா ட்ரேசிங்கில் நான் அந்த லைன்ஸ் போடல. ஸோ அதனால் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதில் வரைஞ்சிட்ருக்கேன், போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி எல்லா சைடும் நான் வரைஞ்ச லைன்ஸ் மேலே ஃபுல்லாகவே ஜரி லைன் கொடுத்துட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த புட்டா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 2 டைப் ஆஃப் செட்டிங் பண்ணியிருக்கோம். இது 2ல் நம்ம லதாக்காக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ண போகிறோம். ஸ்லீவில் வந்து இந்த புட்டாஸ் வந்து அங்கங்கே வர மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்லீவ் எப்படி இருக்குது, அவங்க எது செலக்ட் பண்ணாங்க, நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றதே உங்களுக்கு இதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்க. ஃபைனலாக கஸ்டமர் இந்த புட்டா தான் சூஸ் பண்ணாங்க. ஸோ அதவே செலக்ட் பண்ணி ஆல் ஓவர் புட்டாஸ் டிசைன் போட்டு முடிச்சிட்டோம். ரொம்ப நீட்டாக அழகான ஒரு சிம்பிள் டிசைன் இருக்குது. என்னோட ஸ்லீவ் பார்டர் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 லைன் ஜரி போட்டு ஒரு லைன் கட் தானே, அப்புறம் ஒரு சின்ன லைன் கட் தானே லோடு. அதுக்கப்புறம் சாரியோட கலருக்கும் ப்ளவுஸோட கலருக்கும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி த்ரெட் வச்சு லோடிங் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கர்தானாவும் அந்த பேர்ல் பீடும் வச்சு குட்டி குட்டி லைன்ஸ் மாதிரி 3 லைன் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப நீட்டான ஒரு ப்ளவுஸ் ரெடி ஆச்சு. பேக் நெக் எப்படி இருக்குங்கிறது காட்டுறேன் பாருங்க. பார்டர் லைனில் என்ன ஒர்க் பண்ணியிருந்தோமோ அதுவே நெக் லைனுக்கு பண்ணியிருக்கோம். அதோட சேர்த்து அந்த புட்டாஸுமே அங்கங்கே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி நீட்டாக முடிச்சாச்சு. நம்ம ஷார்ட்ஸில் வந்து இந்த 2 புட்டா போட்டு எது நல்லா இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தோம். அவங்க எல்லாரும் பாதி பேர் ஈக்குவலாக இருந்தது கமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. பாதி பேர் ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லியிருந்தாங்க, பாதி பேர் செகண்ட் ஒன் சொல்லியிருந்தாங்க. பட் ஃபைனலாக கஸ்டமர் செலக்ட் பண்ணி இந்த புட்டா தான். அண்ட் ரொம்ப நீட்டாக க்யூட்டாக அழகான ஒரு டிசைன் வந்திருக்கு. இந்த டிசைனோட பிக்சர் பிளாக்ல இருக்கும், பிளவுஸோட பிக்சரும் பிளாக்ல இருக்கும், இந்த ட்ரேசிங்கோட பிக்சரும் பிளாக்ல இருக்கும். ட்ரேசிங் வந்து 2மே போடுறேன். அந்த நம்பர் 2 புட்டாவும் போடுவோம், நம்பர் 2 பண்ணும் போடுவோம். ஸோ 2ம் பாருங்க. உங்களுக்கு இதிலே வேற செட்டிங்ஸ் ஐடியா தோணுச்சுனாலும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை.